ஆமா வா வா கை கை விட நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த மலைக்கு வரீங்க? ஒரு 7 வருஷமா வந்துக்கிறேன். ஓகேங்க. சாமி கிட்ட வந்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? கடை பிரச்சனை ரொம்ப இருந்தேன். எல்லாம் நிறைய பேர் மதிக்காமல் இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வர வர முதல் மாதத்துக்கு ஒரு முறை வந்தேன். அப்புறம் நெருங்க வாரத்தில் ஒரு முறை 2 முறை வருவேன். என்னுடைய மதிப்பை எங்கள் ஊர்லேயும் சுற்றி பற்றிருக்க என் நண்பர்களும் என் உறவினர்களும் என்னை எங்கேயும் சாமியார் எடுக்கிறாரு, சாமியார் எடுத்து போகிறாருன்னா நானும் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு சொல்லி இந்த கோயில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இவருடைய கொடுத்த விபதி. என் மனைவி 16 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 16 வருஷத்துல என் மனைவியே நான் பாரதி பஸ்ல வேலை செய்யும் போது ஐயாவுக்கு சொன்னாங்க. அப்போ வந்த நான் அப்போ இந்த விபதி அவர் கையால விபதி வாங்கி போய் என் மனைவி ஃபுல்லா ஐயா எப்படி பூசினா அந்த மாதிரி பூசினா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஐயாவை போட்ட விபதி குச்சியில் தான் என் மனைவி என்னோட இருக்கிறான். இங்க மலையில என்ன விசேஷங்க? சித்ரா பௌர்ணமி வருஷம் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு மக்கள் எல்லாம் கூடி வராங்க. பக்தர்கள் தேர் வரும். நாளைக்கு அதிகாலையில் தேர் வேற, உயர்ந்த தேர் 5 லட்சம் பேரே வந்திருக்கிறாங்க. ஐயாவுடைய ஆசிரியர் பெற்று ஒரு பழம், ஆப்பிள் பழம் பைசா ஒரு 100 ரூபாய் கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அது ஒரு குடும்பத்தாரும் சுற்றியில் இருக்கிற கிராமத்தாரில் சிட்டியில் இருக்கும். கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், பெங்களூரு, ஒசூர், கிருஷ்ணகிரி, டெல்லியிலேருந்து 10 பேர் நிறைய பேர் வந்துருக்காங்க. சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா எல்லாம் நிறைய பேர் வராங்க. வந்து ஐயாவுடைய ஆசையை பெறுகிறாங்க. அதே மாதிரி 2021 ஜனவரி ஆங்கில புத்தாண்டுக்கும் வராங்க, இதுக்கும் வராங்க, பௌர்ணமிக்கும் வராங்க, அமாவாசைக்கு வராங்க, கிருத்திக்கும் வராங்க. கிருத்திகை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு தேர், பிரதோஷத்துக்கு நந்தி தேர், அதே மாதிரி பௌர்ணமிக்கும் தேர் 5 தேர் சுற்றி வரும். 24 மணி நேரம் அன்னதானம், அணையாத அடுப்பு அன்னதானம். வயிறார நல்லா சாப்பிட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணி மக்கள் எந்த ஒரு குறையில்லாம ஐயாவை ஆசீர்வாதம் பெற்று செல்றாங்க. தமிழ் புத்தாண்ட பிறகு ஐயா கிட்ட ஆசிரியர் பெற்று கொள்வது. ஐயா வந்து போறவங்க கிட்ட சொமா பண்ண ஒரு இனிப்பாக ஒரு ஆப்பிளோ கையில ஒரு பைசா கொடுத்துறாரு. அதை அவங்க ஆசீர்வாதம் பெற்று குடும்பத்துல வளர்ச்சியாக மேன்மேண்டு போட வந்துக்கிறாங்க. தினந்தோறும் இங்க என்ன பூஜை நடக்குது? காயத்ரி, சிவன் பூஜை, விநாயகர் மகா கணபதி பூஜை, சனிக்கிழமை ஆஞ்சநேயர், வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி பூஜை, அப்படியே ஒரு திதி. கால பைரவருக்கு 11 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் கால பைரவ பூஜை அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஐயா கீழே குழந்தை இல்லாதவங்களுக்கு. எனக்கு இன்னும் ஒரு முக்கிய கதை நான் மறந்துட்டேன். இந்த 7 வருஷத்துல 2வது வருஷத்துல கல்பாக்கத்துல ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க நான் பஸ்ல வேலை செஞ்சேன். குழந்தை இல்லைன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி அவர் டைவர்ஸ் ஆகிட்டாரு. 2வது பொண்டாட்டியும் குழந்தை இல்லை, டைவர்ஸ் போனாரு. போவாதீங்க, இது மாதிரி மகாதாமல குடியாத்த பக்கத்துல சித்தர் இருக்கிறாரு, அவரை போய் பாருங்க. தேய் பிளாஸ்டிக்ல மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து காசெல்லாம் இல்ல, அவர் கரங்களால் பண்ணிட்ட மருந்து கொடுக்குறாரு. நிச்சயமா குழந்தை உடனே இங்க நானே தான் இட்டுன்னு வந்தேன். இன்னைக்கு 2 ட்வின்ஸ் குழந்தைங்க. அடுத்த மாசம் வந்தாக்கா 1 வருஷம் இருப்பது கண்டிப்பா வரணிக்கிறாங்க ஐயா. அதே போல நெமிலி வட்டாரத்துல ஆண் குழந்தை பிறந்து 7 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தாப்புல அந்த 7 நெமிலியில இருக்கிற பன்னீர் வீதியில 7 வருஷம் குழந்தை ஒரு குழந்தை பிறந்து ஒரு 2வது குழந்தை ஏக்க தந்தாரு. அவரையும் நான் கூப்பிட்டு வந்தேன். அவருக்கும் ட்வின்ஸ் குழந்தை தான். என்னை பொறுத்த வரைக்கும் 16 பேர் கிட்ட வந்தாங்க. 16 பேர்ல 12 பேர் சக்சஸ் ஆகி இன்னைக்கு அப்பா அம்மா கூப்பிடுறது ஐயாவுடைய ஆசீர்வாதம். தேய் பிளாஸ்டிக்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுக்குறாரு. அதே போல சனிக்கிழமைனாக்கா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு, பேச முடியாத குழந்தைங்களுக்கு அது மாதிரி எல்லாம் மருந்து தராங்க. சரிங்க, ஓகே. யாக சமயம் நித்தியாகம் நடக்கின்றது. சாயந்தரம் காயத்ரி, கணபதி, மகா கணபதிக்கு, சங்கட சதுர்த்திக்கு, எல்லா திதிக்கும் எல்லா பூஜையும் நடந்துக்குது. அனைவரும் வந்து இந்த பூஜைகளை தரிசனப்பட்டு ஐயாவிடம் ஆசீர்வாதம் பெற்று போனா குடும்பம் மேன்மேலும் வளர்ச்சி ஆகும். நான் 15 வருஷமா வேலை செஞ்சுக்கிறேன் இங்கே மலையில. ஓகேங்க. நாங்கள் சாமி கோயிலில் தான் வேலை செஞ்சுக்கிறோம். ஓகேங்க. காலையில் 8 மணிக்கெல்லாம் வேலை மேலே வந்துட்டாருன்னா சாயந்தரம் 7 மணி வரையும் வேலை நல்லா இருப்பார். அவர் வேலையை என்னன்னா எல்லாரும் மக்கள் நல்லா இருக்கணும், வந்து போகிற ஜனங்களுக்கு வசதி பண்ணி நிற்கார். ப்ராப்பராக போகணும். ஜனங்களுக்கு கஷ்டம் இல்லாத
பாத்ரூம் வசதியிலேருந்து உணவு வசதியிலேருந்து அதை ஏற்படுத்தி கொடுத்தா சாமியோட வேலை. எத்தனை வருஷமா இருக்காருங்க இங்க? அவர் சாமி வந்து ஒரு 27 வருஷமா இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு 27 வருஷமா இருக்கு. இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்கல்ல, பக்தர்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம். எந்தெந்த நாளில் இந்த மாதிரிலாம் காசு கொடுக்குறாங்க? இது வந்து தமிழ் வருஷம் பிறப்பு, அப்புறம் ஜனவரி ஆங்கில புத்தாண்டு, இந்த மாதிரி வருஷத்துக்கு 3 டைம் இந்த மாதிரி காசு கொடுக்குறாரு. ஓகே. எவ்வளோ தராருங்க வர பக்தர்கள்? வர பக்தர்கள்லாம் 100 ரூபாய். ஒரு ஆப்பிள் கொடுத்து 100 ரூபாய் தராரு. மக்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷமா வந்து ஜனம் வந்து சாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும். எல்லாம் ஜனம் சந்தோஷமா போகிற மாதிரி வழி பண்ணிக்கிறாரு. இப்போ எல்லாருக்கும் சுட்டு காப்பி போட்டு சொல்லிக்கிறாரு. எல்லா மக்களும் சுட்டு காப்பி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு நாளைக்கு வந்து தேர் இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. காலை 9 மணிக்கு 10 மணிக்குள்ளே நாளைக்கு எல்லாம் பக்தர்களே வர நாளைக்கும் அனுப்புதல் கொடுக்குறாரு. பேப்பர், பேனர் எல்லாமே எல்லா மக்கள் வசதியாக எல்லாமே பண்ணிக்கிறாரு. 2 வீலர் வசதி எல்லாம் வந்து இலவசமாக பண்ணிக்கிறாரு. அன்னதானம் வந்து 4 இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிறாரு. எல்லாம் 4 பக்கமும் அன்னதானம். மக்கள் வந்து பசியாகி போகிற மாதிரி உணவு நல்லா வசதியோடு பண்ணிக்கிறாரு. காசு கொடுக்கறது தெரிஞ்சு பக்தர்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க மேலே? இப்போ வந்து எல்லாம் ஒரு 10,000 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. 10,000 பேருக்கு மேலே தான் இருக்கும். சித்தர் அவர் கையாலே கொடுக்குறாரு. சித்தர் கையாலே கொடுக்கும். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சொல்லுங்க. ராதாமலையில் எல்லா சாமியும் நல்லபடியாக வந்து சந்தோஷமா போகணும். குழந்தை குட்டியோட வந்து 100 ரூபாய் கொடுக்குறாரு, ஆப்பிள் கொடுக்குறாரு, வாங்கிட்டு சந்தோஷமா போயிட்டாங்க. எந்த மாதிரி நாளில் கொடுக்குறாருங்க? சித்திரை 1, ஆடி மாதம், அப்புறமா ஜனவரி 1. ஓகேங்க. சித்தர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு? எல்லாரும் கொடுக்குறாரு, கண்டிப்பாக கொடுக்குறாரு. ஓகே ஓகே. நல்லா வாங்கிட்டு போகலாம். சித்திரை தேரோட்ட காலையில் இருக்கு, சந்தோஷமா வந்து பார்த்துட்டு போங்க. அன்னதானம் எல்லாம் ஃப்ரீயாக உண்டு. எல்லா இடத்துல சாப்பிட்டு போகலாம். பஸ் வசதி எல்லா வசதியும் உண்டு. ஓகே. எவ்வளோ வருஷமா இந்த மாதிரி நடக்குதுங்க? இப்போ ஒரு 20-22 வருஷமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்குது.